வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் செந்தில் பாலாஜியின் வீட்டில் மீண்டும் அதிரடியாக சோதனை மேற்கொண்டிருக்காங்க அமலாக்கத்துறை. இந்த சோதனையில் 500 கோடிக்கும் மேலே கருப்பு பணங்கள் சிக்கியிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகிறது மக்களே. இதை பற்றின தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் காணொலியில் நம்ம தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் மக்களே. இதனால் முதல்வர் ஸ்டாலினும் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். இது என்ன ஏதென்றதை இந்த ஒரு காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மக்களே. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்படின்றத தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம் மக்களே. மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான ஒரு சோகமான செய்தின்னு கூட சொல்லலாம். ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த 8-9 மாதங்களாகவே அவர் பார்த்திங்கனாக்கா புழல் சிறையில் தான் அடைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். அவர் பார்த்திங்கன்னா 14 முறை ஜாமீன் மனு தாக்கல் செஞ்சும் அதை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தள்ளுபடி செஞ்சுட்டே வந்துட்டுருக்காங்க. இதற்கான காரணம், முழு காரணம், வெளியே செந்தில் பாலாஜி வரவே கூடாதுன்றதுக்காக அமலாக்கத்துறை அதிரடியாக அமலாக்கத்துறையும் எதிராக இருக்காங்க, கோர்ட்டும், அது ஹைகோர்ட்டுமே பார்த்தீங்கன்னா எதிராக இருக்குது. இதனால் புழல் சிறையில் தான் செந்தில் பாலாஜி இருக்கார் இல்லையா. ஸோ இந்த நிலைமையில் இந்த நேரத்தில் செந்தில் பாலாஜியின் வீட்டில் மீண்டும் அதிரடியாக சோதனை மேற்கொண்டிருந்தாங்க அமலாக்கத்துறை. இதில் 500 கோடிக்கும் மேலே கருப்பு பணங்கள் சிக்கியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவி செல்ஃபோனிலிருந்து பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தருக்கு பார்த்திங்கனாக்கா தவறான முறையில் பண பரிவர்த்தனை செய்ததாகவும் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த 500 கோடி பணங்கள், கருப்பு பணம் எங்கிருந்து வந்தது, யாருக்கு சொந்தமானது, இங்கே எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி செந்தில் பாலாஜி மனைவி கிட்ட கேட்டுட்ருக்காங்க அமலாக்கத்துறை. திக்குமுக்காக பதில் சொல்ல முடியாமல் தவிச்சிட்ருக்காங்க அவருடைய மனைவி. இதனால் முதல்வர் ஸ்டாலினும் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். ஏன்னா இவ்வளோ கருப்பு கோடி பணங்கள், அவர் தான் ஜெயிலில் இருக்கார், அது பதவியில் அமைச்சர் இதனால் அவருடைய அமைச்சர் பதவியுமே பறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் நிலையில் இந்த 500 கோடி கருப்பு பணங்கள் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இதனால் முதல்வர் ஸ்டாலினும் பேரதிர்ச்சி உயர்ந்து போயிருக்கிறார். செந்தில் பாலாஜி வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது மக்களே. நம்ம அது எல்லாமே நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும், அடுத்தடுத்தலாம் என்னென்ன நடக்க போகுதுன்றதை. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக கொடுக்குறது. ஒன்ஸ் அகேன் நம்ம அரசியல் நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் தொடர்ச்சி வாதிப்போம். தேங்க்யூ, வெல்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.